ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இடிஎல்ஐயில் சில முக்கிய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதாவது எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இடிஎல்ஐ. ஸோ அதில் சில முக்கிய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீட்டில் முக்கியமான மாற்றங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. மத்திய தொழிலாளர் அமைச்சர் தலைமையிலான மத்திய அரசு அறங்காவலர் குழு பார்த்தீங்கன்னாக்கா அதன் 237வது கூட்டத்தில் இந்த திருத்தங்களுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வலுவான நிதி பாதுகாப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் கொண்டு வந்தது மூலயமா பார்த்தீங்கன்னா இபிஎஃப் உறுப்பினர் குடும்பங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது குறுகிய சேவை காலத்திற்கு குறைந்தபட்ச காப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் சேவை தொடங்கிய ஒரு வருடத்திற்குள் உறுப்பினர் இருந்தால் 50,000 குறைந்தபட்ச காப்பீட்டு பலன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு முக்கிய பாதுகாப்பாக பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா பங்களிப்பில்லாத காலத்திற்கான காப்பீடு அப்படின் போது கணக்கில் கடைசியாக பங்களிப்பு செய்த 6 மாதங்களுக்குள் இடிஎல்ஐ உறுப்பினர் இருந்தால் அவர் பேரோலிலிருந்து நீக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற உரிமை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திருத்தத்தின் கீழ் ஆண்டுதோறும் சுமார் 14,000 கிளைம்கள் செட்டில் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னர் 2 வேலைகளுக்கு இடையில் மிக குறைந்த இடைவெளி இருந்தாலும் உறுப்பினர்கள் இடிஎல்ஐ சலுகைகளை பெற முடியாத நிலை இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய விதியின் கீழ் வேலைகளுக்கு இடையில் 2 மாதங்கள் வரை இடைவெளி இருந்தால் இனி அது தொடர்ச்சியான சேவையாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. வேலைகளை மாற்றிக்கொண்டே இருப்பவர்களுக்கு இந்த மாற்றம் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடிஎல்ஐ திட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்தங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும் என பிஐபி அறிக்கை தெரிவிச்சிருக்கிறது. இந்த மாற்றம் குடும்பங்களுக்கு நிதி ரீதியான நிலைத்தன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் மத்திய அறங்காவலர் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த சிபிடி கூட்டத்தில் இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் 8.25% தொடரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஊழியர்களின் கணக்கில் வர வைக்கப்படுவதற்கு முன்பு அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது உறுப்பினர்கள் தங்கள் முதலீட்டில் நியாயமான வருமானத்தை பெறுவதை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உயர் ஓய்வூதியத்திற்கான தகுதி குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான 72% விண்ணப்பங்களை இபிஎஃப் தீர்த்து வைத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2025 முதல் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறையின் கீழ் ஓய்வூதியங்கள் எஸ்பிஐயின் புதுடில்லி கிளையில் உள்ள மையப்படுத்தப்பட்ட கணக்கு மூலம் செலுத்தப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. வழக்குகளை குறைக்க பிஎஃப் செலுத்துவதை தாமதத்திற்கான அபராதம் மாதத்துக்கு 1% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. 2024-25 ஆண்டிற்கான திருத்தப்பட்ட பட்ஜெட் மதிப்பீடுகள் மற்றும் 25-26 ஆண்டிற்கான திட்டமிடப்பட்ட ஒதுக்கீட்டையும் வாரியம் அங்கீகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.